ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராயன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம். சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ், எஸ்ஜே சூர்யா, துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, சுந்தீப் கிஷான், காளிதாஸ் ஜெயராம் இவங்கெல்லாம் மெயின்லீட் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. தனுஷே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பவர் பாண்டிக்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ணுற ரெண்டாவது படம். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் அகைன் டைரக்டராக வந்திருக்காரு தனுஷ். மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர்ஸ் ட்ராப் ட்ராமா தான். லைக் ஒரு வட சென்னை ஸ்டைல் ஆஃப் ஒரு படம்னே சொல்லலாம். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து 3 பசங்க ஒரு பொண்ணு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அண்ணன் தனுஷ், ஸோ மிடில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தீப் கிஷான், அப்புறம் கடைசி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாஸ் ஜெயராம். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி துஷாரா விஜயன். ஸோ இவங்க 4 பேரும் சின்ன வயசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனவங்க திரும்பி வரவே இல்லை. அவங்க அப்பா அம்மா இறந்தாங்களா இல்லை அவங்க யாராவது கொண்டாங்களா என்ன ஏதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு தனுஷ் அவங்க தம்பிங்க அவங்க தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டுட்டு சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிறாரு. அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் தான். ஒரு கார்டியன் மாதிரி இருந்து அவங்கள பார்த்துக்கிறாரு. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுக்குறாரு. ஸோ அவங்க லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுடிங்க இருக்காங்க. இது வந்து ஒரு சென்னை பேஸ்ட் நடக்கிற ஒரு கதை தான். அந்த ஊருக்குள்ளேயும் அந்த ஏரியாக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுடிங்க இருக்காங்க. ஸோ இந்த 2 ரவுடிங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஸோ தனுஷோட ஒரு மூத்த தம்பி போய் மாட்டுறாரு. மாட்டினதுக்கப்புறம் தனுஷ் வந்து அந்த விஷயத்துக்குள்ள இறங்குறாரு. ஸோ இறங்கி அவங்க தம்பிகளுக்காக இறங்கி ஒரு சம்பவம் ஒன்று பண்றாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியல் மூவிக்கான ஒரு டெம்ப்ளேட் தான். ஸோ இந்த மாதிரி கதைகள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதுவும் அந்த மாதிரியான ஒரு யூஷுவல் ஒரு பேக் ஸ்டெப் பண்ற ஒரு கதை தான் இது ஆக்சுவலி. மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவரோட ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர் மூவிக்கெல்லாம் ஒரு சூட்டபிளான பக்காவான ஆள். கண்ணை மூட்டு தமிழ்ல ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு நடிக்கிற ஹீரோ யாராவது வேணும்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் டக்குன்னு தனுஷை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆளு ரொம்ப ராவாதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை லைக் முடி மட்டும் லைட்டாக அந்த ட்ரிம் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு கேரக்டர் செமையாக பண்ணியிருந்தாரு. லைக் எப்பவுமே அந்த ஒரு செட்டில்டாக ஒரு மாதிரி சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸ்டன் சீன்ஸ் இந்த அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு படத்தில். அந்த எமோஷன் சீனாக இருக்கட்டும், லைக் அவரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு தனுஷ் இந்த படத்தில். ஒரு ஆக்டர் தனுஷா ஒன்ஸ் அகைன் இதில் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லுவேன். செம் ஆக்டிங் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி எஸ்ஜே சூர்யா அவரோட ஆக்டிங்குமே பிரமாதமா இருந்து ஒரு வில்லன் ரோல் தான். பட் ஜெனரலாக நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த ஹை பிச் அதில் அப்படி இப்படி கத்தி கத்தி இருக்க ஒரு வில்லன் கேரக்டராக தான் அவரை பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு வில்லனாக இருக்காரு. என்னன்னா சாஃப்டான வில்லன் சொல்ல முடியாது. பட் அவர் பேசுகிற டைலாக் டெலிவரிஸ் எல்லாம் வந்து ஓரளவு மேலோட்டமாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எவில் கேரக்டராக இருந்தாலும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் வந்து எஸ்ஜே சூர்யாவை ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங்கில் பார்ப்பீங்க. பட் பிரமாதமாக பண்ணியிருக்காரு எஸ்ஜே சூர்யா. அவரோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்ல. அதே மாதிரி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் அவர் இதில் வந்து இன்னொரு வில்லனாக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீக் தான் அவர் வராரு. ஆனால் ஒரு 3-4 சீன் தான் அவருக்கு இருக்குது. அதுவும் அந்த சேர்லேயே தான் உட்காந்துட்டு இருக்காரு. எந்திரிச்சு வெளியவே வர மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு ரோல் தான் வருது. பெருசாக அவரோட கேரக்டர் வந்து ஸ்கெச் பண்ணலையோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு வில்லன் கேரக்டர் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவருக்கு இல்லை. பட் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி அபர்ணா பாலமுரளி, துஷாரா விஜயன், ஸோ இவங்க 2 பேர் கேரக்டர் பற்றியும் சொல்லணும்னா மெயினாக அபர்ணா பாலமுரளி ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர். இந்த படத்தில் ஒரே ஒரு ஹீரோயின் அவங்க தான் மெயின் ஹீரோயின் சொல்ல போனால். லைக் வந்து சுந்தீப் கிஷானுக்கு வந்து பேரா பண்ணியிருக்காங்க. நீட்டான ஒரு ரோல் அவங்க கிட்ட. எப்படி அந்த சுடரை போட்டில் அந்த பொம்மி ரோல் நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இந்த கேரக்டர் கண்டிப்பாக பேசணும். இன்னும் அதுவும் குவார்டர் சரக்குலாம் அடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ராவான ஒரு கேரக்டர் தான் படத்தில். அப்படியே ஒரு டெரரான ஒரு கேரக்டர் மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு ஆக்டிங் கிட்ட பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க அந்த படத்தில். ஸோ அவங்களோட கேரக்டர் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துஷாரா விஜயன் வேற லெவல். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கச்சி கேரக்டர். பட் அந்த ஸ்டன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில சம்பவங்கள் பண்ணுறாங்க. உண்மையிலே தனுஷ் அவங்களோட கேரக்டர் அவ்வளோ பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காரு. செமையா இருந்தது அவங்களோட கேரக்டர். அந்த எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு சில சம்பவங்கள்லாம் பிரமாதமாக பண்ணுறாங்க. ஸோ இதுவரைக்கும் துஷாரா விஜயன் நடித்த படங்கள் இருக்க ஒரு கேரக்டர்ல இந்த கேரக்டர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். ப்ளஸ் நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அந்த படத்தில் சொல்லுவேன். ஒரு சில சம்பவங்கள் இருக்குது. படம் பாருங்க. அது என்ன சீன் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். பட் துஷாரா விஜயன் பயங்கரமாக ஸ்டீல் த ஷோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி காளிதாஸ் ஜெயராம் அவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட ஒரு தம்பியாக ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கேரக்டர் தான் அவர்கிட்ட இருந்தோம். நீட்டாக பண்ணியிருந்தாரு. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் அவர்கிட்ட இருந்தோம். அது நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சுந்தீப் கிஷான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரகடாக சுற்றிட்டு இருக்க ஒரு கேரக்டர். எப்போ ஒரு தெனாவட்டாக இருக்கிற கேரக்டர். இந்த படத்தில் இந்த கேரக்டரை பார்த்தாலே உங்களுக்கு அடிக்கணும் போல இருக்கும். அந்த மாதிரி ஏன்டா இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கடா சொல்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். பட் ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாரு. அவரும் ஒரு ஒன் ஆஃப் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் படத்தில். நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அது மாதிரி வரலட்சுமி சரத்குமார் அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காங்க. படத்தில் அவங்களுக்கு ஒரு 2 டைலாக் தான் இருக்குது. அதை தவிர ஒரு 2 இடத்துல அப்படியே சிரிக்கிறாங்க. அதுக்கு ஒரு தேட்டரே ஒரு மாதிரி எரப்ட் ஆகுது. அந்த மாதிரி சீன்ஸ் பிளேஸ்மெண்ட் அங்கே அப்படி இருக்குது. சரியான ஒரு சீன். அந்த சீன் ஒன்று எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு கால் வரும். அந்த சீன் பார்த்தீங்கன்னா தெரியும். பிரமாதமாக இருந்தது அந்த இடத்துல அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஒரு சின்ன கேமியோ நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மெயினாக செல்வராகவன்
ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் இந்த படத்தில். நான் இன்னும் அந்த ட்ரைலரை பார்த்துட்டு ஏதோ சும்மா இந்த ஒரு ஹீரோக்கு பில்டப் கொடுக்குற ஒரு கேரக்டர் எப்படி இந்த பீஸ்ட்ல அவர் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் தனுஷ் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அவங்க அண்ணனை செல்வராகவனை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். லைக் ஒரு சில இடங்களில் பில்டப் கொடுத்தாலுமே ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டியன் மாதிரியான ஒரு கேரக்டர்னே சொல்லலாம். சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சீனில் வர ஸ்டன் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன் அந்த துஷாரா விஜயன்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு நீட்டான ஒரு கேரக்டர் செல்வராகவன் கிட்ட இருந்து. மெயினாக மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான் சொல்லவே தேவையில்லை. எப்பவுமே ஏஆர் தான். ஏஆர் ரஹ்மான் தான். ஏன்னா பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு நல்ல ஒரு டால்பி அட்மாஸ் இருக்குது சவுண்ட் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னி படம் இருக்கும். அட் சேம் டைம் சாங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. படத்தில் எனக்கு தெரிஞ்சு எல்லா சாங்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏஆர் ரஹ்மான் திரும்பி ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக்னே சொல்லுவோம். ரீசெண்ட் டேஸில் பெருசாக அவரோட சாங்ஸ் எதுவும் போல அப்படி இப்படின்னு அவர் மேலே ஒரு குறை இருந்தது. பட் இந்த படத்தில் சாங்ஸும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த அடங்காத அசுரன் அந்த சாங்லாம் வேற லெவலில் ஒரு கூஸ் பம்பாக இருந்தது. செமையாக பண்ணியிருந்தார் ஏஆர் ரஹ்மான் இந்த படத்தில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஐ ஒர்க்கே ஒரு மாதிரி வந்து படம் திடீர்னு வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல போகுது. அட் த சேம் டைம் ஒரு க்ரீன் ஷேட்ல போகுது. அந்த கலரிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ப்ளஸ் இந்த ஸ்டன் சீன்ஸில் சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக இருந்ததுன்னா சுற்றி சுற்றி ஒரு சின்ன ஒரு 3 ஏக்கருக்கு வந்து ஒரு செட்டு போட்டு தான் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. நிறைய இடங்கள்ல அந்த கேமரா ஆங்கிள்ஸ் ப்ளஸ் அந்த ஸ்டன் சீன்ஸு ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் சேசிங் சீன்ஸ்லாம் சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணிட்டார். எஸ்பெஷலி ஸ்டன் சீன் அந்த இன்டர்வல் சீனும் சரி அந்த ஒரு கிளைமேக்ஸ் சீனும் சரி ஸோ அந்த செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு சில ஸ்டன் சீன்ஸ்லாம் சரி ரொம்ப பிரமாதமாக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார் ஓம் பிரகாஷ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஜிகேவோட எடிட்டிங்கும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ரொம்ப நீட்டாக கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் தான். படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள தான் போகுது. ரொம்ப நீட்டாக கட் பண்ணியிருந்தார். எடிட்டிங்கும் ஆடியன்ஸ்க்கு புரியாத ஒவ்வொரு கட்ஸுமே ரொம்ப நல்லா நீட்டாக இருந்தது. படத்துக்கு தேவையான எல்லா சீன்ஸுமே உள்ளுக்குள்ள இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பெருசாக தேவையில்லாத ஒரு சீன் சொல்ல மாட்டேன். அதனால அவரோட எடிட்டிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த படத்துக்கு. அதே மாதிரி டைரக்டர் தனுஷ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2007 பவர் பாண்டின்னு ஒன்று எடுத்தார். அது வந்து ஒரு ஃபீல் குட் ட்ராமா. அது ஒரு 60s கிட்டோட ஒரு லவ் ஸ்டோரினே சொல்லலாம். பட் அதுலேயும் வந்து இவரும் ஒரு கேமியோ பண்ணியிருந்தார் தனுஷ். அந்த படம் ஒரு டைப் ஆஃப் படம். பட் அந்த படம் சூப்பராக இருந்தது. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இந்த 2024 ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி டேரக்ட் பண்ண வந்திருக்காரு. இது பக்கா கேங்ஸ்டர் படம். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வடச்சென்னை ஒரு ஸ்லாக்ல தான் இருக்கும். பட் அந்த வடச்சென்னை மாதிரி இந்த படம் கிடையாது. கொஞ்சம் அந்த ஒரு டைப் ஆஃப் அந்த ஒரு பேட்டர்னில் ஒரு படம் தான் அது. மெயினாக தனுஷோட இதில் அவர் பண்ண பிரில்லியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப நல்லா டிசைன் பண்ணது தான். பட் அவர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் படத்தில் எல்லாரோட கேரக்டரும் ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருந்தார். பட் அவர் மெயினாக ஒரு படத்துக்கு தேவையான வில்லன் அந்த கேரக்டரை அவர் சரியாக டிசைன் பண்ணலாம். அதான் எனக்கு இந்த படத்தில் ஒரு மைனஸாக பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சரவணனோட கேரக்டரும் சரி எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டரும் சரி பெருசாக டிசைன் பண்ணல. அதுதான் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக அது இல்லை. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நெகட்டிவ் இந்த படத்தில் என்ன நெகட்டிவ் இருக்குன்றத பேசியிருக்கோம். அதுதான் சொல்ல வரேன். மெயினாக அந்த படத்தோட நெகட்டிவாக நம்ம பார்த்தது 2 வில்லன்ஸோட கேரக்டர் தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதை தான் ஒரு நெகட்டிவாக பார்த்தேன். ஸ்டோரி கூட பழைய ஸ்டோரியாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா அது வந்து இப்போ எல்லாரும் அந்த மாதிரி பழைய ஸ்டோரிஸ் வச்சு தான் ஸ்க்ரீன் பிளே இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு கொண்டு போகிறாங்க. மெயினாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா நீட்டாகவே போச்சு. டுவர்ட்ஸ் தான் அந்த ஒரு இன்டர்வல் சீன் வைக்க ரொம்ப பயங்கரமாக போச்சு. ரொம்ப கூஸ் பம்பான ஒரு இன்டர்வல் சீன் ஒன்று இருக்குது. அதுவே படம் நல்லா நீட்டாக தான் போச்சு. என்னதான் அந்த ஒரு பழைய ஸ்டோரி பழைய பேட்டர்னாக இருந்தாலும் ரொம்ப நல்லா நீட்டாக தான் போச்சு. செகண்ட் ஹாஃப்ல கதை ஒரு மாதிரி இந்த அண்ணன் தம்பிங்களே முதுகுல குத்துற ஒரு கதை அந்த மாதிரி படம் போயிட்டு ஒரு மாதிரி நமக்கே வந்து அந்த ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு படங்கள் பார்க்குற ஒரு சில லேக் படத்துக்குள்ள இருந்தது தான். பட் ஆனால் வந்து அதை வந்து தனுஷ் ஓரளவு சூப்பராக கொண்டு போயிருந்தார். ஒரு சில ஸ்டன் சீன்ஸ் ப்ளஸ் வந்து மெயினாக படத்துக்கு தேவையான விஷயங்கள் ஆடியன்ஸை ஓரளவு கிரிப்பியாக உட்கார வைக்கிறதுக்காக ஒரு சில சீன்ஸ் அவர் பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் அது எல்லாமே ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது எனக்கு. மேபி எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு செகண்ட் ஹாஃப்ல எஸ்ஜே சூர்யாவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் டெரராக போட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி படம் இன்னும் பயங்கரமாக பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் படமே சொல்லிருக்கலாம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஒரு ஆவரேஜாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஓவராலாகவே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஓரளவு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச் ஒரு பழைய கதையாக இருந்தால் கூட ஓரளவு ஆடியன்ஸை கிரிப்பியாக ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் தேட்டரில் உட்கார வச்சிருக்க அளவுக்கான சீன்ஸ் படத்துக்குள்ளே இருக்குது. பட் ப்ரிடிக்டபிள் படம் தான். அது நம்ம ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு நார்மல் கேங்ஸ்டர் ஸ்டோரி எல்லாருமே இந்த படத்தை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு யூஷுவல் கமர்ஷியல் ஸ்டோரி தான். பட் வந்து ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லாமே. படம் வரை ஏ சர்டிஃபிகேட் கண்டிப்பாக குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போகாதீங்க. அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஒரு படம் தான் அது. பக்கா ஏ சர்டிஃபிகேட் படம். ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்குது நிறைய இடங்களில். ப்ளஸ் ஒரு சில இடங்கள் அந்த ஒரு ஸ்லாங் அந்த ஒரு கெட்ட வார்த்தைகள் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு நெகட்டிவாக பட்டது இந்த ஒரு விஷயம் தான். கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. நான் வந்து இந்த படம் முழுசாக எனக்கு பார்த்து முடிச்சோன்னா எனக்கு ஒரு பட்ட ஒரு விஷயம் படம் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு பட்டுது. மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கதையை வச்சு ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஆடியன்ஸை கொண்டு போயிருக்காரு. பட் புதுசாக எதுவும் படத்தில் பெருசாக இல்லை அந்த அளவுக்கு வந்து. ஏன்னா இது வந்து
நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த வெற்றிமாறன் ஸ்டைலுக்கு தனுஷ் வந்துட்டார், வெற்றிமாறன் ஸ்டைலுக்கு வந்துட்டாரு. ஏன்னா வெற்றிமாறன் படங்கள்ல டோட்டலா ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும், உள்ளுக்குள்ள விஷயங்களே வேற மாதிரி அழுத்தமா இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமா ஒரு கமர்ஷியல் படம். ஜென்ரலா ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு கமர்ஷியல் படம் எப்படி இருக்குமோ, ஒரு சிம்பிள் பேட்டர்ன்ல ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேல ஒரு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாம ஒரு பிளெயின் பிளாங்கான ஒரு படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த படம் இருக்கு. பட் ஆனா கண்டிப்பா இது வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல பெரிய கலெக்ஷன் அடிக்கும். தனுஷோட டைரக்ஷன்லயும் அவர் ஆக்டரா நடிச்சும் அவரோட 50வது படம் வேற. பெரிய பிளாக் பஸ்டரா படம் ஆகும். பட் ஆனா ஒரு படமா வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 70 to 75% என்ன வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு இந்த படம். பட் ஆனா ஒரு சில இடங்கள்ல படம் கொஞ்சம் லேக் இருந்தது. அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வில்லன் கேரக்டர் இன்னும் சூப்பரா டிசைன் பண்ணியிருந்தாலே படம் வேற லெவல்ல போயிருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்.ஜே. சூர்யாவை அவர் இதுக்கு முன்னாடி படங்கள்ல வில்லனா எப்படி பண்ணாரோ அந்த ஒரு வில்லனாவே அவர் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெரிஃபிக்கா உள்ளுக்குள்ள இறக்கி விட்டுருந்தாங்கன்னா அவரோட கேரக்டர் நல்லா எழுதியிருந்தாருன்னா தனுஷ் படம் பயங்கரமா இன்னும் வேற லெவல்ல போயிருக்கும். பட் அது கொஞ்சம் சொதப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அதுல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கதையில இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா உண்மையிலே வேற லெவல் கேங்ஸ்டர் படம்னே நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இப்போ கூட ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல ஒரு டீசென்ட் ஆவரேஜ் படமா தான் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம் அந்த படம் கண்டிப்பா ஆடியன்ஸ். மெயினா இதுக்கு அடுத்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஒன்று வரப்போகுது அடுத்து நிலவுக்கு என்னடி என் மேல் கோபம்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K கிட்ஸோட ஒரு ரோம்காம் ஜானரில் இருக்கிற ஒரு படம். அந்த படம் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேபி இந்த இயர் எண்டில் அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் கூட வரலாம். ஸோ அதுவும் தனுஷ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. அதில் அவரும் ஒரு கேமியோ பண்ணுறாரு. லைக் அது வேற ஒரு ஃப்ளேவர் ஆஃப் ஜானர். கண்டிப்பாக ஒரு 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 டேரக்டரா தனுஷ் வந்து வந்துட்டாரு. கண்டிப்பா அதனால நம்ம இந்த படத்தை இதுக்கு மேல அவரை கூட சொல்ல முடியாது. நீட்டாவே அவரோட பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா அதுக்கு அடுத்த வர படங்கள் இன்னும் நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். மெயினா அவர் வந்து ஆக்டர் தான், அதை அவர் விட போறது இல்லை. சைட் பை சைடு டைரக்ஷனும் பண்ண தான் போறாரு. உண்மையில ஒரு நல்ல டேரக்டரா ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் அவர் எடுத்த ரெண்டு படம் தான், ஒன்று ராயன், இன்னொரு ஃபார் பாண்டி. ரெண்டுமே வந்து நல்ல ஒரு நீட்டான படமா தான் அவர் கொடுத்துருக்காரு. ஒரு டேரக்டரா அவரால் முடிஞ்ச பெஸ்ட் அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா இதுக்கு அடுத்து அந்த நிலவுக்கு நடி என்மேல் கோவம் அந்த படம் மேல தான் வெயிட்டிங். கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு டேரக்டரா அவர் வந்து ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு சில மிஸ்டேக்கள் படத்துக்குள்ள ஒரு சில மைனஸ் இருந்தாலுமே ஒரு நல்ல டேரக்டரா கண்டிப்பா தனுஷ் ஜெயிச்சாரு. ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்கட்டும். அவரோட 50th மூவி சக்சஸ். இங்க இருக்க தமிழ் சினிமால 50th மூவி சக்சஸ் ஆகிற ஒரு சில ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. பெரிய ஆக்டர்ஸ்க்கே பெரிய அடிகள்லாம் விழுது. பட் ஆனால் பார்ப்போம். இந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச். கண்டிப்பா ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போங்க. பட் சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட போய் பாருங்க. பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மெயினா போங்க. அதான் ஒரு விஷயம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாம பிளாங்கா போய் நான் ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படம் ஒரு 3 ஹவர்ஸ் நல்ல ஒரு டைம் பாஸ் பார்த்துட்டு வர போறேன் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் உங்களுக்கு நல்லாவே பிடிக்கும். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஒன் டைம் வாட்ச். ஒன்ஸ் அகைன் தனுஷ்க்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். அவரோட 50th படம். நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி அவரோட 50 படங்களும் பார்த்துருக்கோம் நம்ம. எல்லாம் ஒவ்வொரு படம் ஒவ்வொரு ஃப்ளேவரில் இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி வந்திருக்காரு. கண்டிப்பாக இன்னும் நிறைய படங்கள் அவர் நடிக்கணும். அட் த சேம் டைம் நிறைய படங்கள் அவர் டேரக்டும் பண்ணணும். ஒரு டேரக்டராக அவர்கிட்ட ஒரு பெரிய ஸ்டஃப் இருக்குது. பார்ப்போம் எப்படின்றது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய படங்களை ஞாபகப்படுத்துச்சு. ஒரு புதுப்பேட்டை, வடச்சென்னை இந்த 2 படங்களை தான் எனக்கு மெயினாக இந்த படம் வந்து ஞாபகப்படுத்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஒரு டார்க் ஷேடாக தான் இருக்கும். ஒரு வேர்ல்ட் ஆஃப் ராயன், அந்த ராயனோட வேர்ல்டு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் படம். போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டை கண்டிப்பாக ஒரு ஒர்த்து வாட்ச் தான் தியேட்டரில் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.